இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி கரெக்டா 5 மாசம் ஆக போகுது. எல்லா இடமும் ஒரே தூசியா தான் இருக்கு. காத்துக்கு வருதோ இல்லையோ மக்கள் நடமாட வர தூசி ஆகிட்டே தான் இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்டை நல்லா சுத்தப்படுத்தி என்னுடைய யூடியூப் சேனலை நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு பொது இடங்களை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாமளே சுத்தப்படுத்திடணும். நம்ம எப்படி புது வீடு கட்டி எப்படி புதுசா வச்சிருக்கோமோ அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி ரொம்ப புதுசா தான் இருக்கு. மக்கள் நடமாட தூசியும் அழுக்காகிக்கிட்டே இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு. வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த பஸ் ஸ்டாண்டை முதல்ல நம்ம சுத்தப்படுத்தி ஆகணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பஸ் ஸ்டாண்டையும் நம்மளே மாதிரி உள்ள இளைஞர்கள் வந்து சுத்தப்படுத்தினாலே போதும். அந்த பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும். இதை பார்த்து 4 பேர் அவங்க பஸ் ஸ்டாண்ட் அவங்களே சுத்தப்படுத்திடுவாங்க. பஸ் ஸ்டாண்ட் நல்லா பெருக்கி விட்ட பிறகு நல்லா சுத்தமாக தான் இருக்கு. தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி விட்டோம்னா புது வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டும் டைல்ஸும் ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்கு. இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே முக்கால்வாசி பேர் அவங்க ஊரில் உள்ள பொது இடங்களை அவங்களே சுத்தப்படுத்திருக்காங்க. சோசியல் மீடியாவும் அந்த வீடியோவை அப்லோட் பண்றாங்க. அதையே நானும் பல டைம் பார்த்துருக்கேன். டைல்ஸை நல்லா கழுவி விட்ட பிறகு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நல்லா பெருக்கி விட்டுரும். யாரும் கவனம் இல்லாமல் வந்தாங்கன்னா இந்த டைல்ஸ்ல அப்படியே வலிக்கி விழுந்துருவாங்க. அதனால உதவி பண்ண முடியாட்டினாலும் உபத்தரம் பண்ணக்கூடாது. இந்த பஸ் ஸ்டாண்டை நல்லா பெருக்கி தண்ணி நல்லா நீட்டாக கழுவி விட்டு இப்போ பார்க்க புத்தம் புதுசாக இருக்கு எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு.